ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவரை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். வேற யாரும் இல்லை. இப்போ ரொம்பவே அவரோட பேர் கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம இப்போ அவரை பத்தி ஒரு சூப்பரான விஷயம் பேச போறோம். எஸ், விஜய் சேதுபதி அவர்களை பத்தி தான் பேச போறோம். விஜய் சேதுபதி நடிகரா இருந்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தாரு. மக்களோட செல்வன் அப்படின்ற பேர்லாம் பட்டம்லாம் அவருக்கு நம்ம கொடுத்திருந்தோம். இப்போ பிக் பாஸ்க்குள்ள என்னைக்கு காலடி எடுத்து வச்சாரோ அதுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் போராட்டம் பண்றது, முதல்ல விஜய் சேதுபதியை அந்த ஷோவை விட்டு வெளில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது, இவர் சரியாவே நடத்தல அப்படின்னு சொல்லி நல்ல பேர் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். பட் எது எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கா நின்று இப்போ வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அதுல இருந்து விலகுறேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் சினிமா படங்கள் என்ன ஆச்சு, ஒருவேளை அவருக்கு பட வாய்ப்பு இல்லாததாலதான் அவர் பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே எழுந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா லாஸ்டா தலைவன் தலைவி படம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் மார்க்கெட் இல்லையா, அவர் அடுத்தடுத்த படங்கள் பண்ணலையா, அவர் எப்படி ஷூட்டிங்க்கு போறாரு, உட்கார்ந்து பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் எல்லாரும் கேள்விகள் கேட்கிறாங்க. எஸ், இப்போ அவரோட படம் அடுத்து ஒண்ணு வரப்போகுது. அவரோட படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல ஒரு கேரக்டர் ரோல் அவர் பண்றாரு. ஏற்கனவே நம்ம மாஸ்டர் படத்துல பார்த்தோம் இல்லையா, விஜய் அண்ட் விஜய் சேதுபதி வேற லெவல்ல இருந்தது அந்த காம்போ. அவங்களோட அந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபைனலா வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு இன்னும் பெரிய லெவல்ல பேசப்பட்டது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுஷோட வடசென்னை படத்துல அமீர் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, ராஜன் அப்படின்ற ஒரு டெகட்டிவ் கேரக்டரும் நடிச்சிருப்பாரு. அதுல ஏற்கனவே விஜய் சேதுபதி தான் நடிக்கிறதா இருந்தது. பட் அவருக்கு அப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால அமீரை போட்டிருந்தாங்க. இப்போ வெற்றிமாறன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி சிம்பு வச்சு அரசன் அப்படின்ற ஒரு படத்தோட டீசர்லாம் வெளியிட்டு இருந்தாரு. இந்த படம் வடசென்னை 2வா அப்படின்னு எல்லாரும் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தனுஷோட இடத்த சிம்பு பிடிச்சிட்டாரா, தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி தானே நல்லா இருந்தது, இப்ப எப்படி சிம்பு திடீர்னு கூட்டணிக்குள்ள போனாரு அப்படின்ற பல கேள்விகள் ரசிகர்கள் மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கிற மாதிரி வெற்றிமாறனே ஒரு கிளாரிட்டி கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, வடசென்னை அப்படிங்கிறது தனியான ஒரு யூனிவர்ஸ் மூவி. அது கம்பல்சரி 2 நான் எடுப்பேன், அதுல தனுஷ் தான் நடிப்பாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி சிம்புவை வச்சு வேற ஜானர்ல நான் ஒரு படம் பண்றேன், இது மயிலை சிவகுமாருடைய கதையை கொஞ்சம் தழுவுனது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய வட்டாரங்கள் எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, இது ஒரு ரவுடியை பத்தின ஒரு கதை அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில எஸ் கலைப்புலி தானு தான் ப்ரொடக்ஷன், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனிருத் மியூசிக் பண்றாரு. இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் தான். ஏன்னா கலைப்புலி தானு பல படங்கள் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறனுடைய ஒவ்வொரு படமுமே ரொம்பவே யூனிக்கா இருக்கும். சிம்போட ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவருமே ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். அதை தாண்டி அனிருத் மியூசிக் வேற லெவல்ல வைப் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இவங்க கூட இந்த மாதிரி ஒரு வெற்றி கூட்டணியில இப்போ விஜய் சேதுபதி இணைய போறாரு. சிம்புவோட அரசன் படத்துல விஜய் சேதுபதியும் ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்க போறாரு. நான் சொன்னேன் இல்லையா, வடசென்னை 1ல அமீர் ஒரு கேரக்டர் ஏத்திருப்பாரு. அதே மாதிரி இப்போ இந்த படத்துல விஜய் சேதுபதி சிம்புக்கு அகைன்ஸ்டா நடிக்க போறாரு, அதாவது வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ண போறாரு. பொதுவா இது என்னோட கருத்து அப்படின்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி ஹீரோவை விட வில்லனா நடிக்கும் போது இன்னும் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அவர் தெலுங்குல கூட உப்பண்ணா அப்படின்ற ஒரு படத்துல வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹீரோவை விட வில்லன் அவருக்கு ரொம்பவே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அவர் ஏத்திருக்காரு அப்படின்ற மாதிரி கலைப்புலி தானுவே அபிஷியலாவே சொல்லியிருக்காரு. எஸ், கலைப்புலி தானு, அனிருத், சிம்பு, வெற்றிமாறன் இவங்க கூட விஜய் சேதுபதி இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இப்ப பல மடங்கு எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும் இந்த படம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம சிம்பு லாஸ்டா தக் லைஃப் படம் நடிச்சிருந்தாரு, அதுலயே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, பயங்கர பில்டப் இருந்தது. இருந்தாலும் படம் அந்த லெவலுக்கு போகல. இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டீசர் வெளியா இருந்தது, அதையும் நம்ம பார்த்தோம். டீசரே வேற லெவல்ல இருந்தது. இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா வெற்றிமாறன் படம் அப்படின்னாலே அது ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாருமே வடசென்னை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நடுவுல இந்த காம்போ வர்றதுனால அதை விட இது இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சேதுபதி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஒரு முகத்தை தான் நாம பார்த்திருக்கோம். இன்னொரு முகத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சில எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். என்ன அப்படின்னா,
அதாவது பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, வலது கையில செய்யக்கூடிய உதவி இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணக்கூடியது ஒரு சிலர் மட்டும்தான். மத்தவங்கலாம் உதவி பண்ணி அதை வந்து உடனே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வைரல் பண்ணி விடுவாங்க. அவங்களே வந்து போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. பட் விஜய் சேதுபதி அவர் பண்ணக்கூடிய எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் வெளியில வந்து சொன்னதே கிடையாது. அந்த வகையில அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, துளி அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்து கூட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு Dress ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது எங்கேயும் கிடையாது, நம்மளோட சென்னை அடையாறுல தான் இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு ஏத்தா மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் மக்கள் வந்து அந்த ட்ரெஸ்களை வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு அது ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, இல்லாதப்பட்டவங்க தான் நம்மலாம், நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நம்மளாம் ஏழை தானே அப்படின்னு வந்து அந்த எண்ணம் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இது வெளியவே தெரிஞ்சது விஜய் சேதுபதியோட கடை அப்படின்றது. பட் அவர் எதையுமே டைரக்டா அவரோட பேர்ல பண்ணல, ஒரு தொண்டு நிறுவனத்தோட சேர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதனால நிறைய குழந்தைகள் பயன்பெறாங்க, நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு தீபாவளி பொங்கல் அப்படின்னா ஒரு புது ட்ரெஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கி தர முடியாத பேரண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. சோ அந்த மாதிரி மக்களுக்காகவே இந்த துணி கடையை அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இது மூலமா பல பேருக்கு அவர் உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வரக்கூடிய அந்த கொஞ்சம் வருமானத்தையும் எடுத்து திரும்பவும் அவங்களுக்கே தான் பண்ணிட்டு இருக்காரு. காலேஜுக்கு நிறைய கேர்ள்ஸ் வந்து போவாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. டெய்லி அவங்களால வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டுட்டு போக முடியாது. பட் மத்தவங்க எல்லாம் காலேஜ்ல கொஞ்சம் லக்ஸரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரே மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக காலேஜ் கேர்ள்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி அங்க இருந்த ஒரு சேல்ஸ் கேர்ள் தான் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி பல ஏரியாக்கள்லயும் அவர் இன்னும் ஓபன் பண்றதுக்காக ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலமா பல பேர் கண்டிப்பா பயனடைவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ஷூட்டிங் பிளேஸ் இருக்கு, ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. சோ நிறைய படங்கள்ல பெரிய பெரிய ஆக்டரோட வீடா அந்த வீடு வரும். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய லேக் இருக்கு. சோ மெயின் ரோட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த லேக்கை தாண்டி தான் போகணும். அங்க பரிசல் சவாரி வச்சிருக்காங்க. அதாவது அங்க போறதுக்காக, ஷூட்டிங் பிளேஸ்க்கு போறதுக்காக மட்டுமே தனியா பரிசல் சவாரி வச்சிருக்காங்க. வருஷ கணக்குல ஒருத்தர் வந்து அங்க ரெகுலரா பரிசல் ஓட்டிட்டு இருக்காரு. சோ விஜய் சேதுபதி அவரோட ஷூட்டிங்காக அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் அந்த பரிசல்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய பேசிட்டு வந்திருக்காரு. அதாவது அந்த பரிசல் ஓட்டுறவர்கிட்ட நிறைய பேசிட்டு வந்திருக்காரு. அப்ப பேசும்போது அந்த பரிசல் ஓட்டுனவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய பேர் இங்க நடிகர்கள் நடிகைகள்லாம் வராங்க சார், நானும் பாக்குறேன், எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, எனக்கு இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு போறப்ப அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. ஒரு சிலர் எதுவுமே செய்யாம சைலண்டாவும் போயிருக்காங்க. ஆனா நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், அவங்கள சேஃபா கொண்டு போய் அந்த பக்கம் விடணும், திரும்ப சேஃபா கொண்டு போய் இந்த பக்கம் வந்து நம்ம விடணும், இதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. நீங்க இந்த பரிசலை சொந்தமா தான் வச்சு ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சார், இது வந்து வாடகை, நான் ஒரு நாளைக்கு இதை ஓட்டுனாலும் சரி ஓட்டலனாலும் சரி அந்த வாடகையை நான் கரெக்டா கொடுத்தாகணும், மீதி கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் தான் என் வீட்டுல கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே விஜய் சேதுபதி, இந்த பரிசலை நீங்க சொந்தமா வாங்கினா எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரு 50,000 ரூபாய் ஆகும் சார் அப்படின்னு அவர் சொன்ன உடனேவே கையில இருந்த கேஷ் எடுத்து 50,000 ரூபாய் அப்படியே வந்து அந்த படகோட்டி கிட்ட கொடுத்திருக்காரு. சோ அது வரைக்கும் தொழிலாளியா இருந்தவர் இனிமேல் நீங்க முதலாளி தொழிலாளி இல்ல, இதை நீங்க சொந்தமா வாங்கி ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரு. அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. கண் கலங்க அவருக்கு நன்றியும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தையும் வேற ஒருத்தர் சொல்லிதான் நமக்கு தெரியும். சோ வேற ஒருத்தர் அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது. சோ அந்த பரிசல் ஓட்டுனவரே ட்விட்டர்ல போட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து யாரையுமே பார்த்ததே இல்லை, நான் பேசும்போதே அவர் வந்து உடனே என்கிட்ட பணத்தை எடுத்து கொடுத்து இனிமேல் நீங்க வந்து தொழிலாளி இல்ல முதலாளி, இனிமேல் இது உங்களோட சொந்த படகா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே விஜய் சேதுபதிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டு இருந்தது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல, இவர் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அது நமக்கு வெளியில தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு விஜய் சேதுபதி கிட்ட இருக்கு. அதாவது பணம் இருந்தாலும் உதவி செய்யணுங்கிற மனசு எல்லாருக்கும் இருக்க போறது கிடையாது, கண்டிப்பா இருக்காது இந்த காலத்துல. ஏன்னா நமக்கே வந்து பத்தல அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தன்னால முடிஞ்சது அந்த நேரத்துல உடனே அவர் எடுத்து உதவி பண்ணணும்ன்ற அந்த மனசு இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்குமே வருமானு கேட்டா கண்டிப்பா வராது.
வராது. அந்த வகையில விஜய் சேதுபதி ரசிகர்கள் எல்லாருமே இதை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.